அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இடையில் லைட்டாக கொஞ்சம் பதட்டம் வந்திருந்தாலும் பல பேருக்கு பல கவலையான கனவுகள் வந்திருந்தாலும் ஆனால் கனவு நனவானது. என்பிபி நேஷனல் பீப்புள்ஸ் பவர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இலங்கையின் 9வது ஜனாதிபதி ஆவார். දිනන්න දිනනේක හරිද හරිද ආයේ නිකන් ලොවෙත් නැති වෙන්න තේරෙනවා මං කියන්නේ හරි දෙන්න ඕන වැඩි. வெற்றி என்றால் வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல, உலகமே புகழ்ந்து பேசக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மாஷால்லா, அதுக்கேற்ற மாதிரியே மக்களும் ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் அனைவருக்கும் சாதகமான ஆட்சியை வழங்குவாங்க அப்படின்னு நம்பலாம். அதே போல் என்ன சர்ஃபான் பிஎஃப்ல கையை விரிச்சிட்டாரு, தலையில் கையை வச்சுட்டாருன்னு யோசிக்காதீங்க. இது புதிய சேனல். நிறைய பேருக்கு இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறாங்கன்னே தெரியல. நேற்றைய தினம் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு. என்னுடைய சேனலை ஜிமெயிலை வச்சு ஹேக் பண்ணிட்டாங்க, சில ஸ்ட்ரிக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ஒரு 10 நாளைக்குள்ளே பழைய சேனல் வருதா இல்லையான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அப்படி வரலைனாலும் என்னுடைய அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நான் இந்த சேனலுக்கு தான் நான் புதுசு, ஃபீல்டுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்வோம். இது இல்லாட்டி இன்னொன்று மக்களுடைய ஆதரவு இருக்குத்தானே, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். டினார் மதிப்பம் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் 995 ரூபாய் 25% உள்ளது ஒரு தினாரின் மதிப்பு. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 37% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கு 1000 ரூபாய் 93%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 30% உள்ளது. இது கூகுள் ரேட்டாக இருந்தாலும் இதையும் விட அதிகமான ரேட்டை எல்லாம் கொடுக்குறாங்க பல எக்ஸ்சேஞ்சுகளில். சஜில் எக்ஸ்சேஞ்ச் 1015 ரூபாய் இலங்கைக்கு 50,000க்கு உட்பட்ட பண பரிவர்த்தனைக்கும் 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு 1,009 ரூபாயும் 2,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு 1,003 ரூபாய் 85% வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 274 ரூபாய் 30% வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் சஜில் எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சிட்டி பகுதிகளில் தான் அதிகமாக சஜில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஃபர்வானியா, ஜிலிப், கைதான் இது போன்ற பல பகுதிகளில். முடிந்த வரைக்கும் லெட்ஸ் ட்ரை. ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கொய்த்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் தொடர்ந்துமே தெரிய தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமாதாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து பற்றுச்சீட்டை 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கையெழுத்தை வைங்க. இல்லைனா பற்றுச்சீட்டை எடுத்துகிட்டு வெளியாகுங்க. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்னு கவனமாக செக் பண்ணுங்கள். குவைத்தில் யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரம் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்கள் மறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக சில எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தினார் அல்லது 900 ஃபில்ஸ் அல்லது 750 ஃபில்ஸ் கூட கட்டணமாக அறவிடுறாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இல்லையே, ஆனால் நாங்கள் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் போனாலும் நீங்கள் சொன்ன ரேட்டு கூட விழுது இல்லையே அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் இது அதிகமாகவே நடக்கிறது பார்த்திங்கன்னா ஜமியாக்களில், குறிப்பாக இந்த அப்ளிகேஷன்களில் பணம் அனுப்பும்போதோ அல்லது இந்த மெஷின்களில் பணம் அனுப்பும்போதோ சில குட்டி பிரான்ச்சுகளில் பணம் அனுப்பும்போதோ இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் நடக்குது. ஆனால் இதை உத்தியோகபூர்வமாக இப்போ யாருமே முன் வரதில்லை. கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட யாராவது வாரீங்களாப்பா அப்படின்னு கேட்டால் ஹலோ சரியாக கேட்கல, சாரிப்பா ராங் நம்பர் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது? அதால் தான் அவங்களே இலக்காரமாக இதை மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்கலாம்.
முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக்கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 478 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 724 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 814 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 970 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன மாதிரியான சூழல் வருதுன்னு. மசகு எண்ணெயின் விலை அதிகரித்தா நிச்சயமாக கம்மியாகும். 100% வரி செலுத்த வேண்டிய சூழல் வரும். பணம் அனுப்பினாலும் 5 தினாரோ. அடுத்ததா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வச்சு ஹோட்டலில் வச்சுட்டு பெண்ணை பிளாக்மெயில் பண்ணின நபர். அதே போல் விமான நிலையத்தில் பேக்கேஜுக்கு சேதமா குவைத்துடைய பல பகுதிகளை 434 பேர் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. குவைத்துடைய கவர்னரே நேரடியாக சென்று வாட்டர்ஃபோன் கடற்கரை பகுதிகளில் சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததா ஜமியாக்களில் உள்ள வஞ்சகமான செயல்களுக்கு தொடர்ந்துமே கூக்குரல். அடுத்ததா இன்சூரன்ஸ் சம்பந்தமான பிரச்சனை. சுகாதார அமைச்சரை ஒரு 3 நிமிடம் வச்சு செய்த வழக்கறிஞர். பார்க்கலாமா அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இந்த நாட்களில் எதிர்வரும் நாட்களில் அதிகமான காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில், குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளில் அதிகமான ருத்துபா காலநிலை, அதாவது ஈரப்பதத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி புவி வெப்பமடைதல் காரணமாக பருவநிலை மாற்றத்தின் விளைவாக அதனுடன் ஈரப்பதம் மற்றும் மழைக்கான வாய்ப்புகள் பலவீனமடையும். வரவிருக்கும் குளிர்காலம் மிகவும் குளிராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் குளிர்காலங்களுக்கு ஆயத்தமாக தயாராக இருந்துக்கோங்க. இப்போவே ஸ்வெட்டர், ஜக்கெட் அது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பேதினில்லா எதிர்வரும் 10ஆம் மாதம் ஆரம்பமாகும் போது குளிர்காலமும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். هذه الفصول نتيجة هذه الحرارة وهذه التغيرات المناخية وهذا الاحتباس الحراري، فمتوقع إن شاء الله مع استمرار هذه الحرارة أن تضعف فرص الأمطار، لأن الحرارة تفكك الغيم وتسيطر علينا الرياح الشمالية الغربية الجافة لتبعد نسب الرطوبة المتبقية في الجو، ويستمر معنا الجفاف وتسيطر علينا الرياح النشطة المثيرة للغبار. وشتاءنا القادم بإذن الله تعالى راح يكون شتاء بارد جدا، لأن الجو يكون ضعيف في الرطوبة لتغطي على هذه البرودة، وبالتالي نتوقع أن يكون شتاءنا بارد جدا وتصل الحرارة ما دون الصفر المئوي في المناطق الصحراوية وتضعف فرص الأمطار، والله أعلم. இலங்கையின் புதிய ஜனாதிபதியை இந்திய உயர்ஸ்தானிகர் குழுக்கள் சந்தித்துள்ளன. வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் 2 நாடுகளுக்குமான ஒற்றுமை இன்னும் பலமடையணும். அதே போல் முக்கியமான ஒரு பிரச்சனை, இதை நான் நேரடியாக எத்தி வைக்கிறதுக்கு இருக்கிறேன். எங்களுடைய கடல் தொழிலாளர்களுக்கான பிரச்சனை, கடல் எல்லையில் இராணுவம் நேவி சுடுறது சம்பந்தமான பிரச்சனையை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் விரைவில் எங்களுடைய ஜனாதிபதியோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பேசலாம். அடுத்ததாக ஹோட்டலுக்கு வருமாறு கோரி பெண் ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா ஹோட்டலில் வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா பெண்ணை பிளாக்மெயில் பண்ணி அவங்கள்ட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே பிடுங்க முயற்சி செய்த ஒரு நபர் சம்மந்தப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகிருக்குது. அதே மாதிரி காவல்துறையில் இவருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கண்டவங்க ஃபேஸ்புக்கில் கண்டவங்க, டிக்டாக்ல கண்டவங்க, ஃபேஸ்புக்கில் கண்டவங்கன்னு யாரெல்லாம் தெரியாதவங்க யாரோ அவங்களோட பழக்கம் வைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. கடைசியில் நம்பி போனீங்கன்னா கழுத்தில் காதில் கிடக்கிறதையும் கழட்டிட்டு கையில் இருக்கிற ஃபோனையும் வாங்கிட்டு பெருசில் ஏதாவது பணம் இருந்தால் அதையும் பிடிங்கிட்டு ஒண்டிக்கட்டையை அனுப்பிவிடுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், ஆண்களும் சரி பெண்களும் சரி. அடுத்ததாக குவைத் ஏர்வேஸ் விமான நிலையத்தில் பேக்கேஜுகளை டேமேஜ் பண்ணுறாங்க, தூக்கி வீசுகிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரீசெண்டாக பதிவாகி இருந்துச்சு. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு வீடியோ கிளிப்பை பதிவிட்டுருக்குறாங்க. எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்க. مو زينة بالحمل الشنط، لا بالعكس. شوفوا شلون الطريقة. هذه طريقة الجنط لما تدش سيارة، شوفوا هي مرتبة، لا يكسرون الجنط ولا شيء. كامل شوفوهم مرتبة الكويتية وما فيها شيء. الكويتية طبعا شفتوا الناس، واحد يتكلم بالصج. شوفوا شلون طريقتهم، مرتبين الجنط على حسب الأصول، نزلونهم بسيارات.
بس الناس في بعضهم مو عاجبهم عجب، يقولون يكسرون. شوفوا الجنط شلون تنزل، ها والله احسن من البني ادم تنزل. شوفوها، شوفوا ما شاء الله. هاي الكويتيه، طبعا جميع الطيران الكويتيه كذي معاملتهم. கணக்கறிக்கையின் மதிப்பாய்வாளர் பெதர் அல் ஒதைபி குவைத்தில் அனைத்து விதமான பொருட்கள் மீதும் பண பரிவர்த்தனைகள் மீதும் எல்லாவற்றுக்கும் 5% மதிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் விரைவில் அமல்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். அதாவது பல பொருட்கள் நாங்கள் பணம் அனுப்புறது உட்பட எல்லாத்துக்குமே, எக்ஸ்சேஞ்சுகள், ஜெமியாக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபார தலங்களுக்குமே இந்த 5% வரி என்பது நேரடியாக தாக்கும். ضريبة القيمة المضافة 5%. ليش الحكومة ما تفرضها؟ أشوف دول الخليج طبقوها وكانت تجربة ناجحة ومصدر دخل ممتاز للدولة. إلى متى وحنا نعتمد على النفط؟ وللأمانة ما يفهم معنى ضريبة القيمة المضافة 5% إلا المواطن الواعي، لأنه يعرف هذا لمصلحته وبيكون عائد له في تقديم الخدمات وتسهيل زيادات المعاشات إلى 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 آخره. أنتم متخيلين أي عملية بيع وشراء بالكويت صارت اليوم 5% منها يروح وين؟ خزينة الدولة. يعني كم مليون بدش خزينة الدولة باليوم. والله أتمنى من الحكومة بأسرع وقت تفرض ضريبة القيمة المضافة 5% على كل شيء. பெரிய அளவான ஒரு வரி இல்லை அப்படின்றதால தான் இந்த நாட்டிலெல்லாம் நம்மளுடைய தொழிலாளர்கள், குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறையவே அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு தான் நாம் ட்ரை பண்ணி சேர்த்து வந்தாலும் ஒரு செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதே போல் இந்த மாதிரி சூழலில் பணம் அனுப்புறதுன்றது மிகப்பெரிய சிக்கலாக வரும். கடைசியில் 5 தினார் கட்ட வேண்டி வரும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளுடைய பேர்லேயே போட்டு நாட்டில் பிரித்து கொடுக்க வேண்டி வரும். இதுதான் சூழல். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் புதிய ஜனாதிபதியுடைய தீர்வுகள் என்னென்னு. அதே மாதிரி வீடியோ தாண்டி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி யாராவது கஞ்சா அடித்த நிஞ்சா மாதிரி தொப்பியும் போட்டுக்கிட்டு மாஸ்க்கும் போட்டுட்டு வந்தால் தயவு செய்து நம்பாதீங்க. இது எல்லாமே ஃபேக், பொய்யர்கள். இவங்களை நம்பி எந்த ஒரு தகவலையும் உங்களுடைய எந்த ஒரு சொந்த டீட்டெயில்ஸையும் வந்து கொடுக்காதீங்க. இப்போ ரீசெண்டாகவும் ஒரு சகோதரி கொடுத்துட்டாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து அதே போல் அவங்களுடைய பேங்க் கார்டையும் எடுத்துட்டாங்க. தயவு செய்து கவனம். இதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி தான் கால் பண்ணுவாங்க, ஃபேக் கால் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் போலியான அதிகாரிகள். தயவு செய்து கவனம். Because your civil ID will not activate in our system 2024. So that's why I calling you, sir. Now show me your ID, sir. I'm sorry, I just renew my civil ID. Now where your ID? My ID? Yes. Why do you need my civil ID? Because it's a verification. Now it's a Kuwait police have investigate the all people who have to verification the civil ID. This 2024 version is updated here now. So we want to verification the ID. Okay. Why you sound like Indian? What? Why you sound like Indian? So what's the problem? There's no Indian police here, sir. I'm taking a video of you. What? Why are you hiding your face? Fuck you. நேற்றைய தினம் மாலை இந்த புதிய சேனலில் தான் நேற்றைய தினம் மாலைக்கான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை ஒரு 300-200 பேர் தான் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். வாகனத்தை நிறுத்தி கொய்த்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நபரை வந்து அடிக்கிற காட்சி. உள்துறை அமைச்சகம் ஒஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அதிரடியாக கைது பண்ணினதா. அடுத்ததாக கொய்த்துடைய பல்வேறு பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட 434 பேர் வந்து கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. தேடப்படுவடும் குற்றவாளிகள், அதே மாதிரி அக்காமா இல்லாமல் இருந்தவங்க, அதே போல் அக்காமா இருந்தும் வெளியில் வேலை செஞ்சவங்க. ஆனால் உங்களுக்கு சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குது. நேற்று மாலை போட்ட நியூஸை தயவு செய்து போய் பாருங்கள்.
முடிஞ்சால் போய் பாருங்கள் பார்க்கலன்னா. அதை பார்க்கலன்னா நஷ்டப்படுவீங்க, நஷ்டவாளிகளே நீங்கள் தான். கேபிட்டல் கவர்னரேட் கவர்னர் ஆளுநர் ஷேக் அப்துல்லா சாலிம் அல் அலி அல் சபாஹ். உலக சுத்திகரிப்பு தினம். வாட்டர்ஃபோன் கடற்கரைகளில் சுத்திகரிப்பு பணி. محافظة العاصمة حريصة والحرص بالمشاركة والحضور في هذه الفعالية والحملات التوعوية، وإن شاء الله نتمنى من الجميع بذل الجهد والعطاء من أجل الكويت الحبيبة. واليوم يتزامن مثل ما أنتم تعرفون اليوم يتزامن اليوم العالمي للنظافة. கடைசியில் ஆளுநரே இறங்கி சுத்திகரிக்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. இலங்கை மக்கள் கெத்து வேறு லெவல். அதே போல் ஜமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல்களுக்கு எதிராக தொடர்ந்துமே கூக்குரல். பல ஜமியாக்களில் இன்னைக்கு முன்னாடி ஓட்ட டப்பா காரில் வந்தவங்க இன்னைக்கு பென்லி காரில் போகிறாங்க. هذا المساهمين يسألون يقولون يعني جمعيتنا ما فيها أرباح، الجمعية صار لها سنتين ما فيها أرباح. عزيزي المساهم، إذا تبي تعرف الأرباح الجمعية وين تلقاها في بطن منو؟ بطن رئيس الجمعية أو المدير المعين. وبطن منو بعد؟ بطن المدير السوق الوافد والمدير المالي أكيد الوافد. تلقى أرباحك في بطنهم مو عند عادل الهاملي. فلذلك لو رجعت للوزارة، الوزارة لا شك أن الكثيرين محترمين، نحن نتكلم عن بعض القياديين وهم كذلك الجمعيات التعاون لا شك أن الكثير محترم، نحن نتكلم عن بعض الأشخاص. الوزارة في قياديين فاسدين مستفيدين من هذا الفساد. طيب شنو الحل؟ الحل يشوفونك أنت مو قاعد تطالب، ما عندك شيء المساهم، بس قاعد وهذا تقول والله ما في أرباح، يقول لك ما في أرباح، يمشون العالم ما في أرباح، مع السلامة. أرباح موجودة، ما في جمعية خسر، لاحظينها. هذا مرتشي، واللي قاعد يضبطه مرتشي وياه الوافد. روح شوف فلوسك عنده هناك، اركب طيارتك روح للوافد برا، شوف شنو يركب، شوف شنو بيته. اذا رحت راح تقول فعلا ارباحنا عندهم، وما راح يبين لك رئيس الجمعيه ولا مدير معين اثناء ما يكون موجود، بعد ما يطلع بسنتين يبين. في رئيس جمعيه ومدير معين سابق ما عنده مزرعه، ما عنده شاليه، قبل شنو عنده؟ ما عنده شيء. روح شوف السيارات اللي عند بيته تشوفها بعد سنتين ثلاث. فلذلك طول ما المساهم ساكت، طول ما تشوفون هذا الفساد، ما في مطالبة من المساهمين، ما في دعم من المساهمين. فلذلك احنا نقول مرتشين. இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கோயத்தில் இந்த எக்ரிமெண்ட் காசு இப்போ இதுக்கு முன்னாடி இன்னும் பேப்பர் நம்ம வெட்டல அந்த திறப்பு. ஆனால் இன்னும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எக்ரிமெண்ட் குவைட்டிகளாக இருந்தாலும் சரி வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி மிக முக்கியமானது. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல் இதில் ஒரு 3 நிமிடம் பேச்சு இருக்குது, தயவு செய்து முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்கள். ஆனால் நிச்சயமாக இதன் பிறகு நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது. معالي وزير الصحة الله يعطيك العافية، ما شاء الله تقول جاهزين حق عافية. ها لا إله إلا الله. تو كلمني واحد صديق عنده والده مريض في مستشفى جابر، أبوه كبير بالسن، حلو، يقول عنده كسر بالفخذ وكذي فما يقدر يتحرك، شايب وكسر بالفخذ. فيقول حق الممرضات يحتاج تنظيف غسيل. This is not my job تقول له. فالفقير سوى راح حق رويال الحياة جاب ممرضة حق أبوه بالمستشفى الحكومي على حسابه، وقبلها في مشهورة كنت أشوفها الله يشافيها اللي ماتت أمها، جايبة حق أمها ممرضات داخل مستشفى حكومي. طبعا الكلام اللي أقوله هذا كله كذب غير واقع، لأنك بتسأل بتقول لهم شنو هالكلام صدق بمستشفى جابر؟ أقول لا 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 هذا حاقد،
كان هذا لأن ولد عمي بيترقى في المستشفى. ما عندي أنا عائلتي كلها ما فيها دكتور الحمد لله، احنا ناس ناجحين بشغلات ثانية مو بالطب. حلو؟ لا والله في عندنا بنياتنا الله يحفظهم بس والله مو بجابر. فيا طويل العمر زين انا ليش طالع فيديو الحين؟ ليش؟ محترم انك غيران من وكيل وزارة بصير وكيل، عندي مناقصة ممرضات، عندي شيء. زين الممرضين اللي قاعد تجيبونهم انتم ما يساعدون الناس، الكويتيين قاموا يجيبون ممرضين على حسابهم. انا شخصيا الله يحفظ الوالدة ويطول بعمرها يوم من الايام ترى مطلعها من المستشفى وحاطها بالبيت وحاط لها ممرضين بالبيت. انت بعد انت الله يهداك قدم شكوى، اذا انت ما تشتكي احنا شلون نعرف؟ مو لازم تشتكي عمي، مو بقاله مستشفى كواليتي كنترول، عندكم ستاف كامل يجابل يطالع يراقب ياخذ فلوس اشراف وما اشراف وبترون وهيد نيرس. والهيد نيرس عمرها 24 سنه مسؤوله عن هنديه عمرها 75 سنه تعلم الدكاتره وهذه اللي تديرها. ايش قاعد تسوي الله يحفظك؟ ولا وجاهز حق عافيه. الله يعطيك العافيه والله. اي والله عمي سنة وزارتك والله تكفى عزيز وزير الصحة يرحم أمك. ما أدري دير شنو أنت بعد دير أطباء ولا ممرضين ولا مرضى ولا ستاند. لا هذا شو إذا طبيب يدير مستشفى شلون تبيه توفق؟ تكفى. أنا ما أتكلم مستشفى جابر، أي مستشفى أي إدارة ما يجوز طبيب يدير. طبيب إحنا مدرسينك كدولة علشان تعالج. الإدارة هذا علم آخر يمكن أنتم ما تدرون. بعدين أنت طبيب شلون صاير وزير صحة؟ لأنه أنا أعرف. شو تعرف؟ تعرف الإدارة؟ لا أنا يعني أعالج مرضى. زين أنا أقول والله العظيم سكر كلية الإدارة هذه الجامعة، لأن ضابط يدير مرور وضابط يدير المالية وطبيب يدير المستوصف وطبيب يدير مستشفى. إيه وبعد شنو؟ ومدرس يدير وزارة التربية الإدارة هذه شنو أصلا؟ تفهمين شنو يعني إدارة؟ شفت؟ سنة هذا. شكرا. معالي وزير الصحة الله يعطيك العافية ما شاء الله تقول جاهزين. الله يعطيك العافية الله يطول العمر مشكور ما تقصر. هذا مو بس حق يعني من الكويتيين وافدين بعد واجب وفي مشكلة والله كثيرا. உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ என்ன நிறைய பேருக்கு இந்த 60 வயசு தாண்டவனுங்களுக்கு அக்காம அடிக்க போனால் 700 தினார் 600 தினார் கேட்குறாங்க. இதே ஷூனா இருந்துச்சுன்னா 2000-3000 தினார் கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கே 600 தினார் 700 தினார் கேட்குறாங்க இப்போ அக்காம அடிக்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் மெடிக்கல் அது இதுன்னு போனால் அதுக்கும் சேர்த்து வேறையாக பிடிங்கிறாங்க. இந்த மெடிக்கல்களுக்கு தான் இந்த அளவு காசு. இந்த மெடிக்கல் கம்பெனிகளை சரியாக அரசாங்கமே எடுத்து நடத்துச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மெடிக்கல் கம்பெனின்றனா இன்சூரன்ஸ் கம்பெனி. அதே மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸ் போடும்போது தான் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். இனி வரும் நாட்களில் எங்களுடைய நாடான இலங்கை நாடு மற்றும் எங்களோட சகோதர தொப்புள் கொடி உறவுகளான இந்திய நாடு இரண்டும் இணைந்து செயல்படணும் அப்படின்னு தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையே. நாடும் வளரும், நாடை முன்னேற்றலாம், அதே மாதிரி மக்களுக்கிடையான உறவுகளும் வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.